ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு கார சட்னி ரெசிபி தான்ப்பா பார்க்க போகிறோம். எத்தனை இட்லி சாப்பிட்டாலுமே வயிறே நிரம்பாது, இன்னும் சாப்பிடணும் போல தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி நல்லா திக்காக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். எவ்வளோ சட்னி நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் வயிறும் எரியாது. சில பேர்த்துக்கு கார சட்னி சாப்பிட்டா வயிறு எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எரிச்சலும் கொடுக்காது. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பொருள் இதில் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு மிளகாயும் உப்பும் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, உங்களுக்கு நல்லா புளிப்பாக வேணும்னா சின்னதாக ஒரு புளிக்கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து தக்காளியில் இருக்கிற புளியே போதும், அதனால் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு சொன்ன அக்கா வந்து கொஞ்சம் புளியும் சேர்த்துருந்தாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ திக்காக நல்லா சூப்பராக இருக்குன்னு, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். இப்போ தாளிக்கும் போது இந்த பொருளை சேர்த்து நீங்கள் தாளிச்சிங்கன்னா உங்கள் வயிறு எரிச்சல் எதுவுமே வராது. ஃபஸ்ட்டு எப்போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயிலோ கடலெண்ணெயோ 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த 2 ஸ்பூனோட நாங்கள் எப்பொழுதுமே கார சட்னிக்கு பாருங்கள் விளக்கெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், கடலெண்ணெய் ப்ளஸ்ஸு விளக்கெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் தாளிப்போம். அப்போ தான் நமக்கு வந்து வயிறு ப்ராப்ளம் எதுவும் வராது. ஒரு சிலர் கார சட்னி சாப்பிட்டா வயிறெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த எரிச்சலுமே உங்களுக்கு வராது. நீங்கள் விளக்கெண்ணெய் சமையலில் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எந்த வயிறு பிரச்சனையுமே வராது. நான் வந்து விளக்கெண்ணெய் 2 சமையலுக்கு யூஸ் பண்ணுவேன். கார சட்னி தாளிக்கிறதுக்கு பருப்பு வேக வைப்போம் பாருங்கள், அந்த பருப்பு வேக வைக்கும்போது 2 ஸ்பூன் போடுவேன். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இப்போ தாளிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் அப்படியே எவ்வளோ திரிஞ்சு வருதுன்னு. இதில் வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே தெரியாது, சூப்பராக இருக்கும். இன்னும் உங்களுக்கு தேவைன்னா சாப்பிடும்போது கூட நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இட்லி சாப்பிட்டு பாருங்கள், வயிறே நிரம்ப சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, அதுவும் கோதுமை தோசைக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை தோசைக்கு அதிகமாக நாங்கள் வந்து இந்த கார சட்னி தான் எப்போதுமே வீட்டில் அரைப்போம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் இட்லியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். தேங்க்யூ.